ஏற்படுத்துகின்றன. இடிமின்னலை போலவும் பயத்தை ஏற்படுத்துகின்றன. இடி சத்தத்தை கேட்டு பயந்து காதுகளை மூடிக்கொள்வது போல தங்களுக்கு பிடிக்காத அல்லது தங்களுக்கு சோதிக்கும் இறைக்கட்டளைகளை அவர்கள் கேட்க மறுக்கின்றார்கள். காதுகளை மூடிக்கொள்வதால் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது. அதாவது அவர்கள் எவ்வளவுதான் உண்மையை மறைக்கவோ அல்லது தப்பிக்கவோ முயன்றாலும் இறைவனின் பிடியிலிருந்து அவனது ஞானத்திலிருந்தும் அவர்களால் தப்பிக்க முடியாது என்பதே இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை. அதாவது தற்காலிக பயத்திற்காக உண்மையை எதிர்கொள்ள அஞ்சும் மனிதர்களின் மனநிலைமை இந்த வசனம் நமக்கு விவரிக்கின்றது. பார்த்தோமே ஆனால் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோமேனால் நெருப்புக்கோழி இருக்கின்றது. ஒரு நெருப்புக்கோழி தன்னை ஒரு வேட்டையாடும் விலங்கு துரத்தும் போது ஓட முடியாமல் போனால் தன் தலையை மண்ணுக்குள் புதைத்து கொள்ளுமாம்.